தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். யாரையும் வெற்றுக் காகிதமாக எண்ணி விடாதே, அதுவும் ஒரு நாள் வானில் பட்டமாகப் பறக்கும். நாம் அண்ணார்ந்து தான் பார்க்க வேண்டும். பாரதியார் சொல்றார் இத. யோசிச்சு பாருங்க. நம்ம நினைப்போம்ல, யாரையாவது பத்தி தாழ்வா பேசுவோம். ஏதாவது இவங்க இன்னும் படிக்கல அப்படிலாம் சொல்லுவோம். குறை கூறு. நான் ரொம்ப பெரிய பதவியில இருக்கேன். நான் பெரிய வீட்ல இருக்கிறேன். இப்படி நம்மளை பற்றியே மற்றவர்களை துச்சமாக நினைப்போம். அது தவறு. ஏன்னு கேட்டால் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு ஞானம் உள்ளது. ஏன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் பர்சன். யோசிச்சு பாருங்க, ஒரு கைரேகை என்பது எப்படி எல்லாருக்கும் ஒண்ணா இருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. அதுபோல நம்ம யாரையும் துச்சமாக நினைப்பது என்பது தவறு. அவங்கவங்க தொழில்ல ஒரு உன்னதமானவர்கள், ஒரு உயர்ந்தவர்கள். எந்த வேலையாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்ல இருக்க ஒரு மகள் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு பெண்மணின்னு சொல்லும்பொழுது, அந்த பெண்மணி அந்த வீட்டுக்கு உண்டான வேலைகளில் திறமையானவர்களாக இருப்பார்கள். அதுவுமே தேவைதானே இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு ஞானம். சாதாரண ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட ஒரு ஞானம் இருக்கும். அதனால ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நிறைய பிளஸ் நம்ம அதை மட்டும் நம்ம வாங்கிக்கணுமே தவிர யாரையும் குறை சொல்லுதல் கூடாது. ஒவ்வொருத்தரும் அவங்களே பிளான் பண்ணி வந்திருக்காங்க. இந்த வேலையில நான் சிறந்தவனா இருக்கேன். அப்போ எந்த ஒரு வேலையும் மட்டமான வேலை இல்லை. எந்த ஒரு மனிதனும் கெட்டவன் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுடைய சூழ்நிலை அப்படிதாவது இருப்பான். நம்ம ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவனை துச்சமாகவும் மதிக்க வேண்டாம். அவனுக்கும் நேரம் வரும்பொழுது அவன் நன்றாக வருவான் என்று நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னு கேட்டா வெற்றியாளர்கள் அனைவருமே மிக கீழ்மட்ட நிலையிலிருந்து வந்தவர்கள். யோசிச்சு பாருங்க. எடுத்த உடனே யாரும் வரல. அந்த வெற்றிக்கு அவங்க எவ்வளவு சாதனை பண்ணியிருந்தா தான் வர முடியும் இல்லையா? அப்ப ஒரே இந்த எப்படி வேணாலும் மாற்றங்கள் வரும். வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நாம் என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய ஆளா இருப்பாங்க. அந்த இவன் இப்ப சாதாரணமா படிச்சானே, இவன் இவ்வளவு பெரிய ஆளானானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு கேட்டா கண்டிப்பாக யாரும் இந்த வெற்றுக்காகியம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒவ்வொருவரிடத்திலும் ஞானம் இருக்கு. நாம் என்ன பண்ணணும்னா எல்லாரிடத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் துச்சமாக பேசக்கூடாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீ ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு தன்மையை உணர வேண்டும். ஒரு இறைத்தன்மையை பார்க்க வேண்டும். எல்லார்கிட்டையும் இருக்கு இறைத்தன்மை. இப்போ அதான் நம்ம பார்க்கணும். அதனால யாரையும் குறை சொல்லக்கூடாது. யாரையும் தரம் தாழ்த்தி பேசக்கூடாது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குணங்கள் வரணும்னா தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது, நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் போது, நிறைய மனிதர்களிடம் அனுபவங்கள் கேட்கும்போது, இவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படி செய்யணும். அந்த மாதிரி குணம் வரணும்னா தொடர்ந்து 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 தியானம் செய்ய வேண்டும். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நன்றி, வணக்கம்.